கதை எந்த வேலையும் செய்யாதவன். ஒரு ஊர்ல ஒரு வாலிபன் இருந்தானா. பயங்கர சோம்பேறி, எந்த வேலையை சொன்னாலும் செய்ய மாட்டான். அப்பா அம்மா அவனோட பேரை கரம்வீரன் வச்சிருந்தாங்க. ஆனா அவன் எந்த வேலையும் செய்யாம தூங்கிட்டே இருப்பான். என்னப்பா கரண், ஏன் எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிற? உன் நண்பர்கள்லாம் ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டு தானே இருக்காங்க. நான் எதுக்காகம்மா வேலை செய்யணும்? எங்க அப்பா தாத்தா தான் எனக்கு நிறைய சொத்தை கொடுத்துருக்காங்களே. ஆனா அதை வச்சுக்கிட்டு எத்தனை நாள் வாழ போற? நீ என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா வேலை செஞ்சுதானே ஆகணும். அப்படியெல்லாம் ஒரு நாளே வராதுமா. நான்லாம் வீட்லயே உட்காந்து சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கரம்வீர் அங்கிருந்து கிளம்பி அவனோட நண்பன் பசுபதியோட வீட்டுக்கு போறான். சொல்லிக்கிறதுக்கு தான் பசுபதி நண்பனா இருந்தான். ஆனா அவனுக்கு எப்போ இவனை பார்த்தா பயங்கர வயித்தெரிச்சல். வா கரம்வீர், இன்னைக்கு என்ன கதை சொல்ல வந்திருக்க? அட நண்பா, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? நான் எப்போ உனக்கு கதையெல்லாம் சொல்லியிருக்கேன்? இல்ல, ஏதோ கேட்கணுமேனு கேட்டேன்ப்பா. ஒன்னும் இல்ல, சும்மாதான். நீ எப்பவும் என்கிட்ட கதையெல்லாம் சொன்னதில்ல. ஏன்னா எப்பயும் நீ உண்மைதானே சொல்லுவ. அதைத்தானே நானும் சொல்றேன். சரி, இது வரைக்கும் நான் சொல்லாத ஒரு விஷயத்தை இன்னைக்கு உங்ககிட்ட நான் சொல்ல போறேன். என்னது அது? நண்பா, நான் போன ஜென்மத்துல ஒரு ராஜாவா இருந்தேன். ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வீரனா இருந்தேன். என்கிட்ட நிறைய சொத்தும் இருந்துச்சு. ஆனா என் ராஜ்யத்தோட மந்திரி என்னை ஏமாத்திட்டான். இன்னொரு ராஜ்யத்தோட ராஜாவோட சேர்ந்து என்ன அப்படியே கொலை பண்ணிட்டான். அவன் என்ன புது கதை இதுன்னு யோசிச்சுட்டு இருக்கான். ஆனா உனக்கு இந்த விஷயம்லாம் எப்படிப்பா தெரியும்? இதுதானே அற்புதமே. நான் ஒரு அதிசய பிறவி. நான் பிறந்ததுல இருந்தே பேச ஆரம்பிச்சிட்டேன். அப்படியா? நீ சொல்றனா அது உண்மையா இருக்கலாம். சரி நண்பா, நான் கிளம்புறேன். சரி. கரம்வீர் அங்கிருந்து கிளம்பிட்டான். பசுபதி இவ்ளோ பெரிய பொய்ய அவன் எப்படி சொல்லிட்டு இருக்கான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அவன் கரம்வீர் நடந்து போறத பாத்துக்கிட்டே தான் இருக்கான். இப்படி சில நாட்கள் கடந்து போச்சு. அதான் சொல்லுவாங்கல்ல, எவ்வளவு சொத்து இருந்தாலும் உட்கார்ந்து சாப்பிட்டா காலி ஆயிடும்னு. அதே மாதிரி அவன்கிட்ட இருந்த சொத்தெல்லாம் காலி ஆயிடுச்சு. பொறுமையா எல்லாத்தையும் அவன் காலி பண்ணிட்டான். கரம்வீரோட தாய் நிலைமையும் ரொம்ப மோசமாயிடுச்சு. இப்ப நம்ம கிட்ட எதுவுமே இல்லப்பா. உங்க அப்பாவும் உங்க தாத்தாவும் சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் இப்ப முடிஞ்சு போயிடுச்சுப்பா. ஆனா இவ்வளவு சீக்கிரம் எல்லாமே எப்படி முடிஞ்சது? நம்ம கிட்ட நிறைய சொத்து இருந்துச்சு. சொத்து எவ்வளவு இருந்தாலும் சரிப்பா, அதை நம்ம காப்பாத்திக்கலனா கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் நம்ம கையை விட்டு போயிடும். ஆனா என் வாழ்க்கையில நான் வேலையே செய்ய வேண்டாம், அதுவே போதும்ல நினைச்சேன். வீட்லயே உட்காந்து எந்த வேலையும் செய்யாம வாழ்க்கையை ஓட்டிடலான்னு நினைச்சேன். நான் உனக்கு எவ்வளவோ புரிய வச்சேன், ஆனா நான் சொன்னதை நீ கேட்கவே இல்லை. நீ ஏதாவது ஒரு வேலையை செய்ய ஆரம்பிச்சிருந்தா இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. எனக்கு வயசாயிடுச்சு, இப்போ உடம்பும் சரியில்லை. இனி ரொம்ப நாளைக்கு நான் உயிரோட இருக்க மாட்டேன். மா, அப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்க இல்லைன்னா நான் தனியா எப்படி வாழ்வேன் சொல்லுங்க. இப்படியே கொஞ்ச நாள் கடந்து போச்சு. தினமும் அவன் சாப்பிடுறதுக்காவது ஏதாவது சம்பாதிக்கணும்னு அவன் வீட்டை விட்டு வெளியே போறான். ஒரு நாள் யோசிக்கிறான், ஏன் பசுபதியோட உதவிய நம்ம கேட்க கூடாதுன்னு. அப்படின்னு யோசிச்சுட்டு அவனோட நண்பன் பசுபதி கிட்ட அவன் போறான். வா கரம்வீர், என்ன இந்த பக்கம் வந்திருக்க? நண்பா, நீ இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணணும். என்ன உதவி? என்னால உனக்கு எப்படி உதவி பண்ண முடியும்? என்னோட சொத்து எல்லாமே தீர்ந்து போயிடுச்சு. இப்ப என்கிட்ட எதுவுமே இல்லை. உன்னால எனக்கு கொஞ்சம் பணம் கொடுக்க முடியுமா? நான் உனக்கு திருப்பி கொடுத்துட்றேன். உனக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட காசு இல்ல. ஏன்னா நானே ரொம்ப ஏழை. ஏன்னா எனக்கு கிடைக்கிற காசை வச்சு ஒரு நாளைக்கு 2 வேளை தான் சாப்பிட முடியுது. அப்ப உன்னால எனக்கு உதவ முடியாதா? இல்ல, என்னால உனக்கு எந்த உதவியும் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம போன ஜென்மத்துல நீ தான் ராஜாவாச்சே. அப்போ உன்னோட அரண்மனைக்கு போ, அங்கதான் உன்னோட சொத்து இருக்கும்ல. இதை கேட்டு கரம்வீர் அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். பசுபதி மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கான். என்ன பண்றது, எங்க போறதுன்னு கரம்வீருக்கு எதுவுமே புரியல. அவன் போயிட்டே தான் இருக்கான். ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போறான். அப்படியே நடந்து போய் போய் ஒரு அரண்மனை கிட்டேயே வந்துட்டான். இதோதான் அரண்மனை வந்துருச்சு. நான் போய் மகாராஜா கிட்ட எனக்கு வேலை கேக்குறேன் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த அரண்மனையை நோக்கி போனான். கரம்வீர் கிட்ட இருந்த ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அவன் பயங்கரமா கதை சொல்லுவான். எவ்வளவு பெரிய பெரிய பொய் கதை எல்லாம் சொல்லுவானா, அதை சுலபமா நம்பிடுவாங்க. அவன் அரண்மனைக்குள்ள போய் மகாராஜாவை சந்திக்க போயிட்டான். மகாராஜா, உங்ககிட்ட எனக்கு ஏதாவது வேலை கிடைக்குமா? ராஜா அவனை பார்த்து உடனே ஒரு கேள்வி கேட்டாரு. உனக்கு என்ன வேலை செய்ய தெரியும்? கதை விட ஆரம்பிச்சிட்டான். யாராலையும் செய்ய முடியாத வேலையை நான் செய்வேன். ராஜா அவரோட தர்பாருக்குள்ள பார்த்து அவரோட மந்திரி கிட்ட கேட்டாரு. என்ன மந்திரி,
நீங்க என்ன சொல்றீங்க? அவனை பார்த்த உடனே என்ன வேலை செய்வான்னு சொல்ல முடியல. ஆனா வேலையில வச்சு பார்த்தா தெரியும். இவ்ளோ உறுதியா சொல்றானால கண்டிப்பா ஏதாவது ஒரு வேலை தெரிஞ்சிருக்கும் ராஜா நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் ராஜா என்ன சொல்றாருன்னா, சரி, ஒரு நாளைக்கு ஒரு பொற்காசை நான் உனக்கு தரேன். ரொம்ப நன்றி மகாராஜா. கரம்வீர் ரொம்ப சந்தோஷமா இருக்கான். ஏன்னா எந்த வேலையும் செய்யாம தினமும் ஒரு பொற்காசு கிடைக்குமே. அரண்மனையில இருந்த முக்கியமான நபருக்குள்ள அவனும் ஒருத்தனா மாறிட்டான். கொஞ்ச நாள் இப்படியே போயிட்டே இருந்துச்சு. ஆனா ஒரு நாள் உயிருக்கே ஆபத்து வந்துச்சு. பக்கத்து ராஜ்யத்தோட ராஜா நம்ம ராஜ்யத்தை ஆக்கிரமிச்சிட்டாரு. நம்ம எதிரிகள் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்களா இருக்காங்க. அவங்களோட படையும் ரொம்ப பெருசா இருக்கு. அவங்களுக்கு முன்னாடி நம்மளோட படை ரொம்ப சின்னதா இருக்கு. நாம அவங்கள எப்படி எதிர்க்க போறோம்? அங்க இருந்தவங்க மந்திரிகள் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டாரு. எல்லாரும் ஒருத்தங்களுக்குள்ள ஒருத்தங்க பேசிக்கிட்டு என்ன சொன்னாங்கன்னா, மகாராஜா, இந்த விஷயத்துல கரம்வீர் கிட்ட உதவி கேட்போம். ஏன்னா அவனுக்கும் ஒரு வேலை கொடுக்கணும்ல. யாருமே செய்ய முடியாத வேலை அவன் செய்வான்னு சொல்லியிருக்கான். இதுதான் அவனோட வார்த்தைகள். ஆமா, நல்ல நேரத்துல ஞாபகப்படுத்துனீங்க. கரம்வீரை உடனடியா இங்க கூப்பிடுங்க. திடீர்னு மகாராஜாக்கு இருந்த கவலை எல்லாமே தீந்து போயிடுச்சு. மகாராஜா சொன்ன உடனே கரம்வீரை அங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. கரம்வீர், எதிரி ராஜ்யத்தோட படை நம்ம ராஜ்யத்தை ஆக்கிரமிச்சிட்டு இருக்காங்க. இதுல இருந்து உடனடியா நம்ம ராஜ்யத்தை காப்பாத்தணும். இது கேட்ட உடனே கரம்வீருக்கு நெஞ்சே வெடிச்சிருச்சு. அவனோட கதை முடிஞ்சதுன்னு நினைச்சான். ஆனா யாரு முன்னாடியும் அவனோட பயத்தை அவன் வெளிப்படுத்தவே இல்லை. அதுக்கப்புறம் பயங்கரமா பேச ஆரம்பிச்சிட்டான். மகாராஜா, எதிரி படைய நான் அப்படியே நசுக்கி விட்டுடுறேன். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. நாளைக்கு காலையில அவங்களை இந்த ராஜ்யத்தை விட்டு எப்படி ஓட வைக்கிறேன்னு மட்டும் பாருங்க. கரம்வீர் சொன்னதை கேட்ட உடனே ராஜாக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஆனா கரம்வீர் நிலைமை ரொம்ப மோசமா இருந்துச்சு. அவன் மகாராஜா கிட்ட பயங்கரமா பேச்சு மட்டும் பேசியிருக்கான். ஆனா எதிரிகளை பத்தி யோசிக்கும் போது அவனுக்கு உள்ளுக்குள்ள அவ்வளோ பயம் இருக்கு. மனசுக்குள்ள, இப்ப இங்க இருந்து ஓடுறதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ராத்திரியே நான் இந்த ஊரை காலி பண்ணி ஓடிடணும். நாளைக்கு காலையில விடியறதுக்குள்ள இந்த ராஜ்யத்தை விட்டே நான் போயிடணும். விடிஞ்ச உடனே மகாராஜா வந்து எதிரிங்களை தோக்கடிக்கிறதுக்காக ஒரு திட்டத்தை போட சொன்னாரு. ஆனா அவருக்கு வந்த தகவல் என்னன்னா, அரண்மனையில எங்கேயுமே கரம்வீர் இல்லைன்னு. மகாராஜா, நாங்க எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம். கரம்வீரை மட்டும் எங்கேயும் காணோம். அது எப்படி சாத்தியமாகும்? அவன் நம்மளையே ஏமாத்த பார்த்திருக்கானா? அவனோட சொத்து எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சுக்கோங்க. அவனை யார் நம்ம கிட்ட கூட்டிட்டு வந்து விடுறாங்களோ அவங்களுக்கு பரிசு கொடுக்கறோன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் ராஜா கரம்வீரை தேடி அவரோட படையை அனுப்பி வச்சாரு. கரம்வீர் அப்படியே நடந்துகிட்டே ஒரு காட்டுக்குள்ள வந்துட்டான். அவனுக்கு பயங்கரமா பசிக்க ஆரம்பிச்சுது. அவன் கூடவே அவன் ஒரு 3 ரொட்டியை எடுத்துட்டு வந்திருந்தான். அதை சாப்பிடலான்னு முடிவெடுத்தான். அப்படி யோசிச்சுக்கிட்டே பக்கத்திலேயே இருந்த ஒரு கிணறு கிட்ட போய் உட்கார்ந்தான். அப்புறம் அதை திறந்தான். இதுல 3 ரொட்டி இருக்கு. இன்னும் இங்கிருந்து எவ்வளவு தூரம் பயணம் பண்ணணும்னு தெரியலையே. அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு மறுபடியும் சொல்ல ஆரம்பிச்சான். 1 சாப்பிடவா, 2 சாப்பிடவா, இல்ல 3 சாப்பிட்றவா? அவன் மறுபடியும் இதே தான் சொல்லிட்டு இருந்தான். அவன் எங்க உட்கார்ந்துட்டு இருந்தானோ அதுக்குள்ள 3 தேவதைகள் இருந்தாங்க. அவங்க 3 பேரும் கரம்வீர் சொன்னதை கேட்டு பயந்துட்டாங்க. அவங்கள சாப்பிடுறதுக்கு யாரு வந்துட்டாங்களான்னு. யார் அது? நம்மள சாப்பிடுறத பத்தி பேசிட்டு இருக்காங்க. சரி, நம்ம 3 பேரும் போய் அவங்கிட்ட பேசலாம். அங்கிருந்து 3 பேருமே வெளியே வராங்க. வந்து கரம்வீர் கிட்ட பேசுறாங்க. என்னாச்சு? நாங்க உனக்கு என்ன பாவம் பண்ணோம்? நீ ஏன் எங்களை சாப்பிடணும்னு நினைக்கிற? கரம்வீருக்கு முதல்ல எதுவுமே புரியல. அதுக்கப்புறம் விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அவன் என்ன சொல்றானா, இல்ல நான் கண்டிப்பா சாப்பிடுவேன். இது பாரு, இது ரொம்ப தப்பு. எங்களையே சாப்பிடணும்னு நினைக்கிற? தப்பு சரி இதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் சாப்பிடுவேன், அவ்வளவுதான். இது பாரு, நீ எங்களை சாப்பிட மாட்டேன்னு சொன்னா சில விலை மதிக்க முடியாத பொருளை உன்கிட்ட தரோம். என்ன பொருள் அதெல்லாம்? இந்தா, இந்த 2 ரெக்கைகளை எடுத்துக்கோ. இது உன் தலையில மாட்டி வச்சுக்கிட்டேனா எங்க வேணாலும் நீ போகலாம். இந்தா, இத எடுத்துக்கோ. இத போட்டுக்கிட்டனா நீ எல்லாருமே பார்க்கலாம். ஆனா யாராலையும் உன்னை பார்க்கவே முடியாது. இந்தா மாயாஜால கத்தி, இத உன் கையில வச்சுக்கோ. தானே வேலை செய்ய ஆரம்பிக்கும். எதிரிங்களால உன்னை அழிக்கவே முடியாது. இப்ப கரம்வீர் ரொம்ப சந்தோஷமா இருக்கான். அந்த தேவதைகள் கிட்ட இருந்து 3 பொருளையும் வாங்கிட்டான். அந்த ரெக்கைகளை மாட்டிக்கிட்டான். கொடுத்த துணியை போத்திக்கிட்டு கையில கத்தி எடுத்துக்கிட்டு என்ன சொன்னானா, நான் இப்ப எதிரிங்களை நோக்கி போக போறேன் இப்படின்னு சொல்லி உடனே போர்க்களத்துக்குள்ள போயிட்டான். அங்க எதிரிங்களோட படை இவங்க படைய தோக்கடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா கரம்வீர் அங்க போனதுல இருந்து எல்லா விஷயமும் தலைகீழா மாறிடுச்சு. எதிரிகளுக்கு திடீர்னு என்ன பண்ணணும்னு ஒண்ணுமே புரியல.
இந்த ராஜ்யத்துக்கு உதவி பண்றதுக்கு ஏதோ ஒரு பூதம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த படைக்குள்ள இந்த விஷயம் தெரிஞ்சதுல இருந்து எதிரிங்களோட படை அவங்களோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அங்கிருந்து ஓடிட்டாங்க. மகாராஜாக்கு வெற்றி அவங்களோடதுதான் அப்படின்னு தெரிய வந்துச்சு. ஏதோ ஒரு தெய்வீக சக்தி அவங்களுக்கு உதவி பண்ணதா சொன்னாங்க. அத பத்தி அரண்மனையில எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாயாஜாலம் எப்படி நடந்தது? நமக்கு உதவி பண்ண அந்த மர்ம சக்தி என்ன? அப்ப பரம்வீர் அவனோட கத்தியை எடுத்துக்கிட்டு அரண்மனைக்குள்ள வரான். மகாராஜா வணக்கம், நம்ம தான் வெற்றி அடைஞ்சிருக்கோம். சிங்காசனத்தை விட்டு வந்து வரவேற்கிறாரு. வா கரம்வீர். அப்போ அந்த மர்ம சக்தி நீதானா? எல்லாரும் அவரை வாழ்த்துறதுக்கு ஏஞ்சி நின்னாங்க. அப்புறம் மகாராஜா அவரோட மகளை கரம்வீருக்கு தான் கொடுத்து கல்யாணம் பண்ணணும்னு யோசிச்சாரு. என்னோட மகளை நான் கரம்வீருக்கு தான் கொடுக்க போறேன். இப்போ கரம்வீருக்கு தேவையானது எல்லாமே கிடைச்சிருச்சு. கரம்வீரோட கல்யாணமும் முடிஞ்சது. ஆனா இப்போ அவனுக்குன்னு பொறுப்பு வந்துருச்சு. தேவையில்லாம பேசுறத குறைச்சுக்கிட்டான். இதுக்கு முன்னாடி மாதிரி இல்லாம இப்போ எல்லா வேலையும் செய்யறான்.